வணக்கங்க. இப்போ விஜயோட பிரச்சாரம் தொடங்கிட்டுருக்கு. பிரச்சாரம் நல்ல முறையில போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில நான் சீமான பார்க்குறேன். சீமான் ஃபர்ஸ்ட்டு கட்சி ஆரம்பிச்சது ஈழத் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணி, காங்கிரஸ் எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஜேபி எதிர்ச்சியும் ஆரம்பிச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. விஜய் இப்ப ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கும்போது விஜய் பிக்சர்ல இல்லையா? விஜய் இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? நீ டிவிகேவோட கொள்கை என்ன? கொள்கை என்னன்னு கேட்குற. உன்னுடைய கொள்கை என்ன? அத சொல்லு. நாம் தமிழர்ன்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு, தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்கு விஜய் எதிர்க்கிற? சமகாலத்தில தோன்ற கட்சி அது. அவருக்கு நீங்க ஆதரவு தாங்க குடுக்கணும். எப்படிங்க எதிர்க்கிறீங்க? கன்னா பின்னான்னு பேசுறீங்க. அணில் குஞ்சுங்கிறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத அரசியல். சீமான் இதனால உங்களுக்கு தான் மைனஸ் பாயிண்ட்டு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க பக்கத்துல உள்ளவங்க உங்களுக்கு புரிய வைக்கிறாங்களா இல்லைங்களா? தெரியல எனக்கு. நீங்க விஜய எதிர்க்கிறத விட்டுட்டு, ஆளும் கட்சிய எதிருங்க. அதுதானங்க உங்க வேல. நீங்க என்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின போயிட்டு பார்த்தீங்களோ, அன்னைக்கு மறுநாள் விஜய் எதிர்க்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. இட் மீன்ஸ் நீங்க பணம் வாங்கிட்டீங்க. அதுதான் உண்ம. அது உங்கள நம்பி உள்ள பல தம்பிகளுக்கு அதுக்கு தெரியணும். அத தெரியப்படுத்தணும். தயவு செய்து இந்த வீடியோவ நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சீமானுடைய முகத்திரை கிழிக்கப்படணும். ஏன்னா நெறைய பேர ஏமாத்துறாப்படி. அவரு ஒரு அரசியல் பண்ற மாரி தெரியல எனக்கு. அரசியல் பண்ணாம கன்னா பின்னான்னு மேடைகள்ல விஜய பத்தி தரக்குறைவா பேசுறது, விஜய பத்தி மட்டமா பேசுறது, இதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் கிடையாதுங்க. சீஃப் மினிஸ்டர பார்த்து டியர் அங்கிள்ன்னு தான் சொன்னாரு. அதுவே தப்புன்ட்டாய்ங்க. இப்போ டியர் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், சிஎம் சார் அப்படின்னு சொல்றாப்படி. அந்த பிஹேவ்னஸ் எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? சீஃப் மினிஸ்டர பார்த்து திருட்டு கும்பல் அப்படி இப்படின்னு கன்னா பின்னான்னு வசைபாடுனீங்க. உங்க பிஹேவ்னஸ் எப்படி இருக்கு? மேடையில செருப்பு தூக்கி காட்டுறீங்க. அரசியல் நாகரிகத்தையே மாத்திட்டீங்க சீமான் நீங்க. அதனால தயவு செய்து விஜய் தொண்டர்களையும், விஜய் ரசிகர்களையும், விஜய் கட்சியில உள்ள தொண்டர்களையும் ஈஸியா மதிப்பிட்றாதீங்க. அவங்க வெறிகொண்டு நிக்கிறாங்க. எப்ப 2026 எலக்ஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொண்டனும். அதனால உங்களுக்கு ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கிடைக்காது. தயவுசெய்து 2026ஓட நீங்க மூட்டை கட்ட வேண்டியது தான். எங்கேயாவது ஒரு கட்சியில போயிட்டு சரத்குமார்